अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यं वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीहितपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நமஸ்சர்வேभ्यः. மேலே அந்த அத்தியாயத்தினுடையதான சேஷத்தினால ரிக்வேதத்தினுடைய பல வகைப்பட்ட பிரிவுகளை காண்பிக்க போகிறார், சாக்கா பேதங்களை. அதுக்கப்புறமா சாமவேதம் யஜுர்வேதம் இவைகளையும் சொல்ல போகிறார் அத்தியாயங்களால். இப்போது கடைசி வரைக்கும் 4 சிஷ்யர்களை ஏற்றுக்கொண்டார். ரிக்வேதத்தை பைலர் அப்படிங்கிறவருக்கும், யஜுர்வேதத்தை வைஷம்பாயனருக்கும், சாமவேதத்தை ஜைமினிக்கும், அதர்வண வேதத்தை சுமந்துவுக்குமாக கொடுத்து இதிகாச புராணங்களை ரோமஹர்ஷனருங்கிறதான ஒரு தேரோட்டிக்கு கொடுத்தார். அதை ரொம்ப விசேஷமாக காண்பிக்கிறார். சூத்தம் ரோமஹர்ஷனர் அப்படின்னு. எதுக்காகனா அதில் எந்த விதமானதான ஜாதி பேதமும் இல்லை அப்படிங்கிறதுக்காக. மேலே 11வது ஸ்லோகம். ஏக ஆசீத் யஜுர்வேதஸ்தம் சதுர்தா வியகல்பயத் சாதுர்ஹோத்திரம் அபூத் தஸ்மின் தேன யஜ்ஞம் அதாகரோத். வேதத்தில் யஜுர்வேதத்தினுடைய மந்திரங்களை 4ஆக பிரித்தார். எதற்காகன்னா யாகத்தினுடைய அனுஷ்டானத்திற்காக. அதில் என்ன யாகத்தினுடைய அனுஷ்டானத்திற்காக 4ஆக பிரித்தாரே என்னன்னர். ஆத்வர்யவம் யஜுர்பிஸ்து ஏக ஆசீத் யஜுர்வேதஸ்தம் சதுர்தா வியகல்பயத் சாதுர்ஹோத்திரம் அபூத் தஸ்மின் தேன யஜ்ஞம் அதாகரோத். ஒரு கால விசேஷத்தில் யஜுஸ் மாத்திரம்தான் இருந்தது, முழுக்க யஜுர்வேதம்ங்கிறதான பெயர்லேயே இருந்தது. அதில் 4ஆக பிரித்து ரிக்வேதம் யஜுஸ்னுடையது, சாமவேதம் அதர்வண வேதம்னு பிரித்தார். அதை கொண்டு யாகத்தை கல்பித்தார். எதற்குன்னார், யாகத்தை பண்ணுறச்சே 4 பேர் முக்கியமாக வேண்டும். யார் யார்? ஆத்வர்யவம் யஜுர்பிஸ்து ரிக்பிர் ஹௌத்ரம் ததா முனிஹி ஔத்காத்ரம் சாமபிஷ்சக்ரே பிரம்மத்வம் சாப்யதர்வபிஹி. யாகத்தில் ஆத்வர்யவம் யஜுர்பிஹி தூ. அத்வர்யூங்கிறவர் ஒருத்தர். இந்த அத்வர்யூ பண்ண வேண்டிய கர்மாக்களை எல்லாம் யஜுர்வேத மந்திரங்களை கொண்டு, இந்த காலத்துலலாம் யஜுர்வேத அத்தியனம் பண்ணவா அந்த ஆத்வர்யவம் பண்ணுறா. அப்படி ஆத்வர்யவத்திற்கு அத்வர்யூ பண்ண வேண்டிய மந்திரங்கள் கர்மாக்களுக்காக யஜுர்வேத பாகங்களையும், ரிக்பிர் ஹௌத்ரம் ததா முனிஹி. ஹௌத்ர பாகம் ஹோதா அப்படிங்கிறவர், அந்த ஹோதாவின் மூலமாய் பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் ரிங் மந்திரங்களை கொண்டு பண்ணுற வழக்கம். இந்த காலத்தில் ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணவாளா ஹோதாவா வச்சுக்கிறா. இப்போ ரிக்பிர் ஹௌத்ரம் ததா முனிஹி ஔத்காத்ரம் சாமபிஷ்சக்ரே. ஔத்காத்ரம் சாமபிஹி சக்ரே. ஔத்காத்திரம், உத்காத்தான்னு ஒருத்தர் யாகத்தில். இந்த காலத்தில் சாமவேதாத்தியனம் பண்ணவாளை உத்காத்தாவாக வச்சுக்கிறா. அந்த மாதிரி உத்காத்தாவுக்கு வேண்டியதான பாகங்கள் எல்லாம் சாமவேதத்தில் செய்தும் பிரம்மத்வம் சாப்யதர்வபிஹி
பிரம்மாவை அதர்வ வேத மந்திரத்தை அறிந்தவராகவும் கொண்டார்கள். அப்போ எஜுர்வேத ரூபமாகவே இருந்திருக்கக்கூடிய மொத்த வேதத்தையும் துவாபர யுகத்தில் வரக்கூடிய வியாசாச்சாரியர்கள் 4ஆக பிரித்து ஆத்வர்யவம் பண்ணுறவாளுக்குன்னு எஜுர்வேதத்தையும் ஹௌத்திரத்தை பண்ணணுங்கிறதுக்காக ரிக்வேதத்தையும் உத்காத்தாவாக இருந்து பண்ண வேண்டியதுக்காக சாமவேதத்தையும் பிரம்ம பிரதிபாத்தியமான கர்மாக்களுக்காக அதர்வண வேதத்தையும் பண்ணார். ததசர்ச்ச உத்ருத்ய ரிக்வேதம் கிருத்தவான் முனிஹி யஜூம்ஷி ச யஜுர்வேதம் சாமவேதம் ச சாமபிஹி. இப்படி அதில் பண்ணுற பொழுது ரிக்குகள் தனித்தனியாக இருந்தது. அந்த ரிக்குகள் எல்லாத்தையும் சேர்த்து ரிக்வேதம், ரிக்குன்னா ஸ்தோத்திர மந்திரமாக இருக்கக்கூடியது. மந்திரங்கள் ஸ்தோத்திரபராக மந்திராக ரிச்சா. ரிக்வேதம் கிருத்தவான் அந்த மொத்த வேதத்திலையும் இருந்திருக்கக்கூடிய எல்லா ரிக்குகளையும் ஒன்று சேர்த்து ரிக்வேதத்தையும், யஜூம்ஷி ச யஜுர்வேதம் யஜுஷுகள், அதாவது யாகக்கிரியாவை பற்றி பிரக்ரியாவை சொல்லக்கூடியதானவைகளான யஜுஷுகளை ஒன்று சேர்த்து யஜுர்வேதத்தையும், சாமன்களை கொண்டு அதாவது ஒரு மாதிரி பாட வேண்டியதாக இருக்கக்கூடிய சாமாக்களை கொண்டு சாமவேதத்தையும், சாமவேதம் ச சாமபிஹி ரிக்வேதம் கிருத்தவான் அப்படிங்கிறதுக்கே அந்த எல்லாத்தையும் தனித்தனியாக கிருத்தவான் அப்படின்னு சொல்லணும். ரிக்வேதத்தையும் யஜுர்வேதத்தையும் சாமவேதத்தையும் முறையே ரிக்குகளையும் யஜுஸ்ஸுகளையும் சாமன்களையும் கொண்டு படைத்தார், சேர்த்தார், ஒன்று சேர்த்தார், திரட்டினார். ராஜ்ஞாம் சாதர்வவேதேன சர்வ கர்மாணி ச பிரபு காரயாமாச மைத்ரேய பிரம்மத்வம் ச யதாஸ்திதி. ராஜ்ஞர்களுக்காக அதர்வண வேதத்தை பண்ணார். அதனுடைய பிரதானமான நோக்கு அது ராஜாக்களுக்காக அமையணும் அப்படிங்கிறதுக்காக. எதை கொண்டு பிரம்மத்துவமானது யாகத்தில் பிரம்மாவான பதவியானது நிர்வகிக்கப்படுகின்றதோ அந்த அதர்வண வேதத்தை ராஜாக்களுக்காக, ராஜாக்களினுடைய எல்லா காரியங்களுக்காகவும் பண்ணார். சோயமேகோ யதா வேதஸ்தருஸ்தேன பிருதக் கிருதः சதுர்தாத ததோ ஜாத்தம் வேதபாதபகானனம். இப்படி ஒன்றாக இருந்திருக்கக்கூடிய ருக்கு யஜுஸ் சாமம் அதர்வம் எல்லாம் ஒன்றா இருந்திருக்கக்கூடியது. அது எல்லாவற்றையும் வேதா தருஸ்தேன பிருதக் கிருதः, வேத தருவானது அவரால் பிருதக் கிருதः, அது தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. வேத தரு அப்படிங்கிறது வேதங்கிறதான ஒரு மரம், அதை பிருதக் கிருதः சதுர்தாத ததோ ஜாத்தம் வேதபாதபகானனம். அதற்கு மேலே வேதபாதபகானனம், வேதம் அப்படிங்கிறதான மரங்களை கொண்டதான கானனம். இப்போ என்ன இருக்குது, ஒன்றா கண்ணா பின்னான்னு இருந்தது, அது எல்லாத்தையும் பிரித்து ரிக்யஜு சாம அதர்வான்னு பண்ணார். அந்த பண்ண பிறகு அதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வளர்ந்தது பல வகைப்பட்ட சாக்கைகளை கொண்டு. அப்போது வேத பாதப கானனம், வேதங்களாகிறதான பாதப்பங்கள், அதுவாகிறதான கானனம் காடு, வேதங்களாகிற மரங்களை கொண்டதான காடு. முன்னாடி வெறும் புதராக இருந்தது, அவைகளை வேத பாதப்ப கானனம், வேத பாத மரங்களை கொண்டதான ஒரு காட்டை உருவாகியது எப்படின்னு காண்பிக்க போகிறார். அப்போது முதல்ல ரிக்குகளை பண்ணிச்சார், ரிக்வேதத்தை. அதில் என்னென்ன விதமானதான சாக்கைகள் இருக்குதுன்னு சொல்ல போகிறார். பிபேத பிரதமம் விப்ர பைலோ ரிக்வேத பாதபம் இந்திர பிரமிதையே பிராதாத் பாஷ்கலாய ச சம்ஹிதே. முதல்ல இவர் ரிக்வேதத்தை பைலருக்கு கொடுத்தார். அந்த பைலர் ரிக்வேத பாதப்பம், ரிக்வேதம்ங்கிற மரத்தை அவருக்கு கொடுத்தார். அதை ரிக்வேத பாதப்பம் பிபேத, பைலர் அதை இன்னும் கொஞ்சம் பிரித்தார். எப்படி பிரித்தார் அப்படின்னார், ஒரு சாக்கையை இந்திர பிரமிதி அப்படிங்கிறவனுக்கு கொடுத்தார், இன்னொன்று பாஷ்கலன்கிறவருக்கு கொடுத்தார். பாஷ்கலர்னு ஒரு ரிஷி, பாஷ்கல சம்ஹிதா அப்படின்னு இருக்குது. அப்போ இந்திர பிரமிதி பாஷ்கலர் அப்படிங்கிறதான 2 ரிஷிகளுக்கு பைலர் தான் வேதவியாசரிடமிருந்து பெறப்பெற்றதை கொடுத்தார். அப்போ 2 சம்ஹிதை இப்போது எல்லாம் கலந்த கட்டியாக இருந்ததை பிரித்து ரிக்குகளை தனியாக பிரித்து ரிக்வேதம்னு பண்ணதான வேதவியாசர் அதை பைலருக்கு கொடுத்தார். ரிக்குகளை அந்த பைலர் 2 சாக்கைகளை, ஒன்று இந்திர பிரமிதிக்கும் இன்னொன்று பைலருக்கும் அனுகிரகம் பண்ணார். இந்திர பிரமிதையே பிராதாத்து பாஷ்கலாய ச சம்ஹிதே, அப்படி அவ 2 பேருக்கும் 2 சம்ஹிதைகளை கொடுத்தார். சம்ஹிதா
அந்த 2 சம்ஹிதைகள். சதுர்தாச பிபேதாச்ச பாஷ்கலோபி ச சம்ஹிதாம் போத்யாதிப்யோ ததௌ தாஸ்ச சிஷ்யேப்யः ஸ மகாமுனிः. அதில் பாஷ்கலர் அதை வாங்கின்றவர் அதை 4ஆக பிரித்தார். சதுர்தாச பிபேதாச்ச பிபேத அத அதை 4ஆக பிரித்தார். பாஷ்கலோபி ச சம்ஹிதாம் பாஷ்கலர் அந்த சம்ஹிதாவை 4ஆக பிரித்து போத்யாதிப்யோ ததௌ தாஸ்ச போத்யாதிகள் போத்யன் முதலியவர்களுக்கு கொடுத்தார். போத்யாதிப்யா போத்யன் முதலியவர்களுக்கு அதுக்கு போத்யர் அக்னிமாடகன் யாக்ஞவல்யர் பராசர் அப்படிங்கிறவாளுக்கு கொடுத்தாராம். போத்யாதிப்யா 4 பேருக்கு கொடுத்தார். அதை போத்யாதிப்யோ ததௌ தாஸ்ச சிஷ்யேப்யः ஸ மகாமுனிः 4 பேர் போத்யர் அக்னிமாடகர் யாக்ஞவல்யர் பராசரர் அப்படிங்கிறவாளுக்கு கொடுத்தாராம். அது பின்னாடி வரப்போகிறது. போத்யாக்னிமாடகௌ தத்வத் யாக்ஞவல்ய பராசரௌ பிரதிஷாகாஸ்து சாகாயாஹ தஸ்யாஸ்தே ஜக்ருஹுர்முனே. அந்த சாக்கையை அவர் கொடுத்தாரே, பாஷ்கலர் கொடுத்தாரே, அந்த 4 பேர் யார்? போத்யாக்னிமாடகௌ போத்யர் அக்னிமாடகர் தத்வத் யாக்ஞவல்ய பராசரௌ யாக்ஞவல்யர் பராசரர் பிரதிஷாகாஸ்து சாகாயாஹ தஸ்யாஸ்தே ஜக்ருஹுர்முனே. அந்த சாக்கையை ஒவ்வொரு சாக்கமாக பிரித்து கொண்டு 4 பேரும் பெற்றார்கள். இப்போது பாஷ்கலர் அந்த 4 சாக்கைகளாக பிரித்து அதாவது போத்யர் அக்னிமாடன் பராசரர் இன்னொருத்தர் பராசரர் யாக்ஞவல்யர் 4 பேருக்கு கொடுத்தார். இந்திர பிரமிதி ரேகாம் து சம்ஹிதாம் ஸ்வசுதம் ததாஹ மாண்டுகேயம் மகாத்மானம் மைத்ரேயாத்யாபயத்ததா. இந்த இந்திர பிரமிதிக்கு ஒன்று கொடுத்தாரோ இல்லையோ, அந்த இந்திர பிரமிதிக்கு போனது ஒரே ஒரு சாக்கையாகவே இருந்தது. அதை இந்திர பிரமிதி தன்னுடைய பிள்ளையான மாண்டுகேயருக்கு கொடுத்தார். இந்திர பிரமிதி ரேகாம் து சம்ஹிதாம் ஸ்வசுதம் ததாஹ தன்னுடைய பிள்ளையான மாண்டுகேயம் மகாத்மானம் மைத்ரேயாத்யாபயத்ததா தன்னுடைய பிள்ளையான மாண்டுகேயனுக்கு அத்தியாபனம் பண்ணி வைத்தார். தஸ்ய சிஷ்ய பிரசிஷ்யேப்யः புத்திர சிஷ்ய கிரமாத்யயௌ வேதமித்ரஸ்து சாகல்யா சம்ஹிதாம் தாம் அதீதவான். அது அவருடைய சிஷ்யர்களுடைய சிஷ்யர்கள் பிரசிஷ்யர்கள் என்றும் அவள் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, அவள் சிஷ்யாளுக்கு கொடுக்கறதுன்னு பிள்ளைகளுக்கு அத்தியனம் பண்ணி வைக்கிறா. அதே மாதிரி சிஷ்யாளுக்கு அத்தியனம் பண்ணி வைக்கிறதுங்கிறதாக அது போச்சு. அதில் வேதமித்ரஸ்து சாகல்ய சம்ஹிதாம் தாம் அதீதவான். அதில் சாகல்யர் அப்படிங்கிறதானவர் ரொம்பவும் வேதமித்திரர், வேதத்தில் ரொம்பவும் நல்ல புத்தியையும் நல்ல ஒரு மைத்ரி பாவத்தை கொண்டவரான அவர் ஒரு அந்த இந்திர பிரமிதியினுடையதான கிரமத்தில் வந்ததாக அத்தியனம் பண்ணார் சாகல்யர். சகார சம்ஹிதா பஞ்ச சிஷ்யேப்யः பிரததௌ ச தாஹ தஸ்ய சிஷ்யாஸ்து யே பஞ்ச தேஷாம் நாமானி மே ஸ்ருணு. அவர் தன்னுடைய 5 சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். அந்த 5 சிஷ்யர்களினுடைய பெயரை சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ அப்படின்னு மைத்ரேயரை பார்த்து சொல்கிறார். சகார சம்ஹிதா பஞ்ச சிஷ்யேப்யः பிரததௌ ச தாஹ. அந்த சாக்கல்யர் 5 சாக்கைகளாக சம்ஹிதைகளாக ஆக்கி அந்த 5 சிஷ்யர்களுக்கு அதை கொடுத்தார். அவர்களினுடைய பெயரை சொல்கிறேன், கேட்டுக்கொள்வாயாக. தஸ்ய சிஷ்யாஸ்து ஏ பஞ்ச அந்த 5 சிஷ்யர்கள் யாரோ அவர்களினுடைய தேஷாம் நாமானி மே ஸ்ருணு கேட்டுக்கோ. யார் யார்? முத்கலோ கோமுகச்சைவ வாத்ஸ்யாஹ ஷாலீய ஏவ ச ஷரீரஃப் பஞ்சமச்சாசீத் மைத்ரேய சுமஹாமதிஹி. ஏ மைத்ரேயா, அந்த சாக்கலர் கொடுத்துருக்கக்கூடியதான 5 சம்ஹிதைகள் என்னென்ன, யார் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னார். முத்கலர் அப்படிங்கிறவர், கோமுகர் அப்படிங்கிறவர், வாத்ஸ்யர், ஷாலீயர், ஷரீரர் அப்படின்னு 5 பேருக்கு அதை அனுகிரகம் பண்ணார். முத்கலோ கோமுகச்சைவ வாத்ஸ்ய ஷாலீய ஏவ ச ஷரீரஃப் பஞ்சமச்சாசீத்
மைத்ரேயசு மகாமதி. ஷரீரங்கிறவர் ரொம்ப வித்வானா, அதனால் தனியாக அவருக்கு ஒரு பாதத்தையே கொடுத்து மகாமதி சுமகாமதி அப்படின்னு காண்பித்தார். சம்ஹிதா த்ரிதயம் சக்ரே சாகபூர்ணஸ்ததேதரஹ நிருக்தம் அகரோத் தத்வத் சதுர்த்தம் முனி சத்தமா. இப்போது இந்திரப்பிரமித்திக்கிட்டேருந்து வந்தது இவ்வளவு மாண்டூக்கி வந்து, மாண்டூக்கு கிட்டேருந்து சாக்கல்யருக்கு வந்து, சாக்கல்யர் அதை 5ஆக பிரித்து கொடுத்ததெல்லாம் இந்த இந்திரப்பிரமித்திக்கிட்டேருந்து வந்த ஒன்றே ஒன்று. அதற்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடியதான பாஷ்கல சம்ஹிதாங்கிறது 4ஆக பிரிந்து போத்தியர், அக்னிமாடர், யாஜ்ஞவல்கியர், பராசரங்கிறவாளுக்கு வந்து சேர்ந்தது. இதை தவிர ஒரு சம்ஹிதா த்ரிதயம் சக்ரே சாகபூர்ணஸ்ததேதராஹ. சாகபூர்ணர் அப்படிங்கிறவர் தனியாக ஒரு 3 சம்ஹிதைகளை பண்ணார். இந்த பண்ணார் அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னா அதெல்லாம் மந்திரங்களை கண்டார்கள்னு அர்த்தம். அப்படி அந்த சாகபூர்ணருங்கிறவர் ஒரு 3 சம்ஹிதைகளை பெற்றார், அனுகிரகத்தினாலே பெற்றார். ஆனால் இங்கே சக்கரேன்னு இருக்குது. சக்கரேன்னா பண்ணார். பண்ணார்னா அவரே ஏதோ உட்காந்து பேனாவை எடுத்துன்னு எழுதுகிற மாதிரி இல்லை. அது நிருக்தம் அகரோத் தத்வத் சதுர்த்தம் முனி சத்தமாம். அது மாத்திரம் இல்லாமல் முதல்ல அதுக்கு நிருக்தத்தையும் சொன்னார். நிருக்தம் அப்படிங்கிறது வேத புருஷனினுடையதான நிருக்தம் ஸ்ரோத்திரம் உச்சியத்தே. வேதத்தை ஒரு புருஷனாக வச்சுட்டான்னா அது காது மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. வேதத்தினுடையதான பதங்களுக்கு அர்த்தத்தை இந்த தாத்துவிலேருந்து வருதுன்னு சொல்லக்கூடியது நிருக்தி அப்படிங்கிறது. உதாரணமாக அதில் வரும் சிம்ஹா அப்படிங்கிறது. எதனால் சிம்மங்கிற பெயர் வந்ததுன்னா ஹிம்சா, ஹிம்சை பண்ணுறதுனால அந்த எழுத்துக்கள் மாறி இருக்குது. சிம்ஹ அப்படிங்கிறது ஹிம்சங்கிறது தான் அப்படி மாறி இருக்குது. இந்த மாதிரி அதுகளுக்கெல்லாம் அந்த அர்த்தத்துக்கு சேர அந்த அர்த்தத்துக்கு பொருந்துகிற மாதிரியான பதங்களினுடையதான அர்த்த பிரகல்பனம். அந்த மாதிரி 3 சம்ஹிதையையும் தனியாக நிருக்தத்தையும் சாகபூர்ணருங்கிறவர் பண்ணார். நிருக்தம் அகரோத் தத்வத் சதுர்த்தம் முனி சத்தமா கிரௌஞ்சோ வைத்தலிகஸ்தத்வத் பலாகஸ்ச மகாமுனி நிருக்தகிருத் சதுர்த்தோ பூத் வேத வேதாங்க பாரகா. இது வந்து கிரௌஞ்சர், வைத்தாலிகர், பலாகர் அப்படிங்கிறதான 3 பேரும் மகாமுனி நிருக்தகிருத் சதுர்த்தோ பூத். அதை தவிர 4வது ஒரு சிஷ்யர், அவர் நிருக்தக்காரராக இருந்தார், நிருக்த சாஸ்திரத்தினுடையதான பாரங்கதராக இருந்தார். இப்போது கிரௌஞ்சோ வைத்தாலிகஸ்தத்வத் பலாகஸ்ச மகாமுனி நிருக்தகிருத் சதுர்த்தோ பூத் வேத வேதாங்க பாரகா. வேதம் வேதாங்கங்கள் ஆகியவற்றையெல்லாம் நன்னா அறிந்தவரான 4வதாக ஒருத்தர் இருந்தார். அது தவிர இந்த 3 பேர் கிரௌஞ்சர், வைத்தாலிகர், பலாகர் அப்படிங்கிறவா. இத்யேதாக பிரதிஷாகாபியः ஷனுஷாகாः த்விஜோத்தம பாஷ்கலச்சாபராஸ்திஸ்ரஸ் சம்ஹிதாः கிருதவான் த்விஜ. இந்த இவாளும் பிரதிஷாகாபியா இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய சாக்கைகள்லேருந்தும் ஹனுஷாகாஹ த்விஜோத்தம ஒரு சில சாக்கைகளுக்கு கீழே வரக்கூடிய அனுஷாக்கைகளையும் இவர்களெல்லாம் பாஷ்கலச்சா பராஸ்திஸ்ரஹ சம்ஹிதாः கிருதவான் த்விஜ. பாஷ்கலருமாக சேர்ந்து இந்த மாதிரி அனுஷாக்கைகள் அப்படிங்கிறதான ரூபத்தில் இருக்கக்கூடியதும் இந்த வேதங்களையும் நிருக்தங்களையுமாக பண்ணார்கள். இப்போ ரிக்வேதத்தினுடையதான சாக்கைகளாக இத்தனை இது பண்ணியிருக்கிறார்கள். அதுக்கு மேலே சிஷ்ய காலாயனிர் கார்கிய ஸ்ருதியஸ்ச கதா ஜவஹ இத்யேதே பஹ்ருச்சா புரோக்தா சம்ஹிதாயை பிரவர்த்திதாக. அதற்கு மேலே காலாயனி அவருடையதான சிஷ்யர், அதாவது பாஷ்கலருடைய சிஷ்யர் காலாயனின்னு ஒருத்தர், கார்கியர்னு ஒருத்தர், கதாஜவர்னு ஒருத்தர். இவாள்லாம் சம்ஹிதாயை பிரவர்த்திதாக இது வரைக்கும் வந்திருக்கக்கூடியதான இந்த ரிக்வேதத்தினுடைய சம்ஹிதைகளை எல்லாம் நன்னா பூமியிலே பரப்பினார்கள், விஸ்திருத்தமாக ஆக்கினார்கள். அப்போது முதல்ல வேதத்தை பண்ணார். வேதம் கலந்து கட்டியார். ரிக்வேதம் யஜுர்வேதமாக இருந்தது. அதில் எல்லாவற்றையும் ருக்குக்களையும் சாமங்களையும் அதர்வத்தையும் யஜுஷுகளையும் பிரித்து கொடுத்து யாகத்திற்கு வேண்டியதான இந்த 4
அதாவது அத்வர்யு, ஹௌத்ரன், ஹோதா, உத்காத்தா, அதே மாதிரி பிரம்மா, இவாளுக்கு வேண்டியதான மந்திரங்களை 4 விஷயங்களையும் பிரித்து கொடுத்து அதில் யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியதான இந்த பாகங்களை எல்லாம் பின்னாடி சொல்கிறேன். ரிக்வேதத்தில் இருக்கக்கூடியதை முதல்ல இவர் பைலருக்கு கொடுத்தார். பைலர் அதை வாங்கிண்டு அந்த யஜுர்வேதத்தை வாங்கி கொண்டு இந்திரப்பிரமித்தி பாஷ்கலன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்தார். அந்த இந்திரப்பிரமித்திக்கிட்டேருந்து ஒரே ஒரு சாக்கையை அவருடைய பிள்ளையான மாண்டுகேயன் பிடித்து கொண்டான். அதிலேருந்து அது பல வகைப்பட்ட சாக்கைகளாக மாண்டுகேயர்கிட்டேருந்து பின்னாடி ஷாக்கலருங்கிறவர் எடுத்துக்கொண்டார். அதிலேருந்து வந்திருக்கக்கூடியதான 5 சிஷ்யர்கள், முத்கலன், கோமுகன், வாத்ஸ்யாலியர் அப்படிங்கிறவர், ஷரீரர் அப்படிங்கிறவா. அதுலேருந்து அதுக்கப்புறமா சாக்கபூர்ணருங்கிறவர் தனியாக ஒரு நிருக்தத்தையும் பண்ணார். 3 சம்ஹிதைகளையும் நிருக்தத்தையும் பண்ணார். அதற்கு மேலே கிரௌஞ்சர், வைத்தாலிக்கர், பலாக்கருங்கிறவர்களெல்லாம் வேத சம்ஹிதைகளையும் நிருக்தங்களையுமாக பண்ணார்கள். பாஷ்கலருங்கிறவர் 3 சம்ஹிதைகளை பண்ணி அதுக்கு மேலே தன்னுடைய சிஷ்யாளுக்கு காலாயனி, கார்கியன், கதாஜவன் அப்படிங்கிறவாளுக்கு கொடுத்து இந்த மாதிரி இன்றைக்கு பல வகைப்பட்ட சம்ஹிதைகளை கொண்டதாய் ரிக்வேதம் திகழ்கின்றது அப்படின்னு காண்பிச்சார். இப்போல்லாம் அந்த பாஷ்கல சாக்கையெல்லாம் இருக்கா, என்ன சாக்கை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ரிக்வேதமாக இருக்கிற காரணத்தினால் ஆஸ்வலாயனாள் அப்படிங்கிறவாள்லாம் இவாளுக்கெல்லாம் பஹ்ருச்சர்கள் அப்படிங்கிறதாக பெயர். இப்படி ரிக்வேதமானது லோகத்திலே ஒரு பரவுதலை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே யஜுர்வேதத்தை பற்றி சொல்லணும். யஜுர்வேதத்துக்கு மாத்திரம் சுக்ல யஜுஸ், கிருஷ்ண யஜுஸ்ன்னு 2 தன்மை இருக்குது. அது என்ன சுக்ல யஜுஸ், கிருஷ்ண யஜுஸ் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். ஏற்கனவே இதை வியாசர் தன்னுடைய சிஷ்யர் வைஷம்பாயனருக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அதை இப்போ அடுத்த அத்தியாயத்தில் பஞ்சமாத்தியாயத்தில் காண்பிக்கிறார். அத பஞ்சமோத்தியாயः ஸ்ரீ பராசர உவாச்ச யஜுர்வேததரோ சாखाः சப்தவிம்சன் மகாமுனிः வைஷம்பாயனநாமாசௌ வியாசசிஷ்யச்சகார வை. 27 சாக்கைகளை கொண்டதாய் வியாசருடையதான சிஷ்யரானதான வைஷம்பாயனர் கொண்டார். சிஷ்யேபிய பிரததௌ தாஸ்ச ஜக்ருஹுஸ்தேப்யனுக்ரமாத். அதை சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். அவர்களும் கிரமத்தினாலே வாங்கி கொண்டிருந்த பொழுது யாக்ஞவல்யஸ்து தத்ராபூத் பிரம்மராத சுதோ த்விஜா. அதில் ஒருத்தர் பிரம்மராத்தன்கிறவனுடையதான பிள்ளை யாக்ஞவல்யர்னு ஒருத்தர் இருந்தார். யாக்ஞவல்யஸ்து தத்ராபூத் பிரம்மராத சுதோ த்விஜா. சிஷ்ய பரமதர்மஜோ குருவிருத்தி பரஸ்ததா ரிஷிர்யோத்ய மகாமேரோ சமாஜே நாகமிஷ்யதி. அவர் எப்படிப்பட்டவரா? சிஷ்யாக பரமதர்மஜா, நல்ல விஷயம் தெரிந்தவர். குரு விருத்தி பரஸ்ததா, எப்பொழுதுமே குருவையே எல்லாமாக பாவித்து கொண்டிருக்கக்கூடியவர். ரிஷிர்யோத்ய மகாமேரோ சமாஜே நாகமிஷ்யதி. ஆனால் இப்பொழுது மகாமேருவில் ஏதாவது ஒரு சமாஜங்கள் எல்லாம் நடத்தி அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் அவர் வரதில்லை. மகாமேருவில் தான் தேவர கூட்டங்கள் எல்லாருமே கூடுறது. எதுவாக இருந்தாலும் அங்கே தான் கூடி பூமியினுடைய ஹிதத்துக்கான காரியங்களை பண்ணுறது. ஆனால் அதில் எந்த ஒரு ரிஷி வருவதில்லையோ அந்த யாக்ஞவல்யர் பிரம்மராத்தரினுடையதான பிள்ளை ஆச்சாரியனிடத்திலே அத்தியந்த பக்தி கொண்டவர். தஸ்ய வை சப்தராத்ராத்து பிரம்மஹத்யா பவிஷ்யதி பூர்ணமேவம் முனிகணைः சமயோ யः கிருதோ த்விஜ வைஷம்பாயன ஏகஸ்து தம் யதிக்ராந்தவாம்ஸ்ததா ஸ்வஸ்ரீயம் பாலகம் சோத பதா ஸ்பிருஷ்டமகாதயத். என்னாச்சுன்னா, தஸ்ய வை சப்தராத்ராத்து பிரம்மஹத்யா பவிஷ்யதி. எந்த பையன் நாம் எல்லாருமா ஒன்று கூட போகிறோம், ஆனால் அதில் ஒரு பையன் வரமாட்டான். தஸ்ய வை சப்தராத்ராத்து பிரம்மஹத்யா பவிஷ்யதி, அவனுக்கு பிரம்மஹத்தியை ஏற்பட போகிறது. தஸ்ய பூர்ணமேவம் முனிகணைஹி சமயோ யः கிருதோ த்விஜ. இப்படி எல்லாருமாக பேசி வைத்து கொண்டு ஏதோ யாகத்தினுடையதான இது லோகத்தினுடைய ஹிதத்திற்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு அவள் ஒரு சமாஜத்தை ஏற்படுத்தின்னு இருந்தால்
அதில் ஒருத்தர் வராமல் இருக்க போகிறார், அவருக்கு 7 ராத்திரிக்குள்ளே பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட போகிறதுன்னார். வைஷம்பாயன ஏகஸ்து தம் யதிக்ராந்தவாம்ஸ்ததா. ஆனால் அந்த வைஷம்பாயனருங்கிறவர் அங்கே ஏற்கனவே வராமல், ஏற்கனவே ஏற்கனவே பேசி வச்சுருக்கா இந்த மாதிரி அந்த சரியான சிஷ்ய விருத்தியை பண்ணாதவாளுக்கு, அவளுக்கெல்லாம் ஒரு அதாவது என்ன சொல்கிறது, சிஷ்யனுக்குன்னு கூடியதான லட்சணங்களை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தா ஒரு இதில் மகாமேருவில் சேர்ந்து. ஆனால் அதில் அந்த 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 இதுக்கு வரவும் வந்திருந்தார் யாக்ஞவல்யர். இவர் யாக்ஞவல்யங்கிறவனே வைஷம்பாயனரும். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி வைஷம்பாயன ஏகஸ்து தம்யதிக்ராந்தவான் ததா, அதை மீறினார் ஒப்பந்தத்தை. என்ன பண்ணார்? ஸ்வஸ்ரீயம் பாலகம் சோத பதாஸ்பிருஷ்டம் அகாதயத். ஸ்வஸ்ரீயம் பாலகம், அவன் ஸ்வஸ்ரீயன்னா ஸ்வசுஃப் புத்திராக, தன்னுடையதான சகோதரியின் புத்திரனான அந்த பையனை ஸ்வஸ்ரீயம் பாலகம் சோத பதாஸ்பிருஷ்டம் அகாதயத், அவன் காலால் தன்னை தொட்டுட்டான் அப்படிங்கிற காரணத்தினால அந்த மாமாவான வைஷம்பாயனர் அந்த பையனை அடிச்சுட்டார். சிஷ்யானாக சபோ சிஷ்யாக பிரம்மஹத்யாபஹம் ரதம் சரத்வம் மத்கிருதே சர்வே ந விசாரியமிதம் ததா. அவர் சொல்கிறார், நான் இந்த மாதிரி ஒரு கொண்டுட்ட காரணத்தினால பிரம்மஹத்யா ஏற்பட்டுடுத்து, அதை நீங்கள் எல்லாருமாக எனக்காக சேர்ந்து அந்த பாப்பத்தை போக்குவதற்கு பிராயஷ்சித்தங்களை பண்ணுங்கோள்னு சிஷ்யானாக சபோ சிஷ்யாக, ஹே சிஷ்யர்களே, பிரம்மஹத்யாபஹம் விரதம், பிரம்மஹத்யாவை போக்கடிக்கக்கூடிய விரதத்தை சரத்வம் மத்கிருதே சர்வே, எனக்காக நீங்கள் எல்லாரும் பண்ணுங்கோள். ந விசாரியமிதம் ததா, நீங்கள் யாரும் இதெல்லாம் பண்ணலாமா கூடாதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்காக நீங்கள் பிரம்மஹத்தியை பாப்பத்தை போக்குவதை பண்ணுங்கோள்னு சொன்னார். அந்த சிஷ்யாளில் ஒருத்தர் யாக்ஞவல்யர்னு இருந்தார். அதாக யாக்ஞவல்யஸ்து கிமேபிர்பகவன் த்விஜைஹி கிளேஷிதைரல்பதேஜோபிச்சரிஷ்யேஹமிதம் விரதம். அவன் சொல்கிறான், ஆச்சாரியரே, அந்த யாக்ஞவல்யருங்கிறவர் பிரம்மராத்தரனுடைய பிள்ளை, இத்தனை பிராமணாவை கூப்பிட்டு அவளெல்லாம் பண்ண வச்சு அவளுக்கெல்லாம் அல்ப தேஜஸும் அல்ப தபஸும் கொண்ட இவாள்லாம் என்னத்துக்கு? கிமேபிஹி அதாக யாக்ஞவல்யஸ்து, யாக்ஞவல்யர் பேசினார், கிமேபிர் பகவன் த்விஜைஹி, ஆச்சாரியனே பகவன் பூஜிக்கத்தக்கவரே, கிமேபிஹி த்விஜைஹி, இந்த பிராமணாலெல்லாம் என்ன பண்ண முடியும்? அவளால், அதாவது இவாளால் என்ன பிரயோஜனம்? கிளேஷிதைர் அல்பதேஜோபிஹி, வெறுமா அவளை தபஸ் பண்ணுங்கோள்னு சொன்னால் அவளும் சாப்பிடாமல் அவள் ரொம்ப வெறும் வருத்தப்படுவா, அவ்வளோதான். மனசெல்லாம் பாப்பத்தை போக்குறதுல இல்லாமல் சாப்பிடாமல் உட்காந்துட்டு இருக்க வேண்டியிருக்கேன்னு இருக்கும். அதனால் அவளுக்கு வெறும் கிளேஷம்தான் மிஞ்சும். ஏன்னா அவள் அல்ப தேஜஸ்கள். இப்படி தேஜோஹீனர்களாய் இதை காயக்லேஷமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களால் என்ன பண்ண முடியும்? நானே சரிஷ்யேகம் இதம் ரதம், உங்களினுடைய பாப்பத்தை போக்கடிக்கக்கூடிய, பிரம்மஹத்யாவை போக்கடிக்கக்கூடிய மொத்த பாப்பத்தையும் போக்கடிக்கக்கூடிய மொத்த தபஸையும் நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி மற்றவாளையெல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசின காரணத்தினால வைஷம்பாயனருக்கு மனசு வலிச்சுது. அதனால் ததः க்ருத்தோ குரு பிராக யாக்ஞவல்யம் மகாமுனிம் முச்சியதாம் யத்வயா தீதம் மத்தோ விப்ராவமானக. இப்படி விப்ரர்களை அவமானம் பண்ணியிருக்கக்கூடிய, பிராமணாபமானம் பண்ணியிருக்கக்கூடியதான நீ, நான் இதுவரைக்கும் சொல்லி கொடுத்ததான எல்லா கல்விகளையும் விட்டுவிடு. முச்சியதாம் யத்வயா அதீதம், என்னிடமிருந்து என்னென்னலாம் நீ கற்றுக்கொண்டிருக்கிறாயோ அது எல்லாவற்றையும் ஒன்னாலே விடப்படட்டும், எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போ. இப்படி போய் பிராமணாவமானம் பண்ணியிருக்கேன்னு கோபமானதான குரு யாக்ஞவல்யர் அவர் சொன்னார். முச்சியதாம் யத்வயா தீதம் மத்தோ விப்ராவமானக நிஸ்தேஜசோ வதஸ்யேனான் ஏனான்யத்வம் பிராமண புங்கவான் தேன சிஷ்யேன நார்த்தோஸ்தி மமாஜ்ஞா பங்ககாரிணா. அப்படிப்பட்டதான ஒரு சிஷ்யனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை எனக்கு. நிஸ்தேஜசோ வதஸ்யேனான்யத்வம் பிராமண புங்கவான் வதஸ்யேனான்யத்வம் பிராமண புங்கவான். இந்த மிகச்சிறந்ததான பிராமண புங்கவர்களை, இங்கே இருக்கக்கூடியதான எல்லா சிஷ்யாளுமே நல்ல குலத்துலேருந்து நல்ல இடத்துலேருந்து வந்திருக்கக்கூடியவர்கள். அவளெல்லாம் நிஸ்தேஜஸ்கள்.
இமேபிஹி நிஸ்தபஸ்பி தபோபிஹி அப்படின்னு அல்ப தேஜோபிஹின்லாம் சொன்னியே. இப்படி பிராமணா அவமானம் பண்ணியிருக்கக்கூடியதான அவர்களை போய் நிஸ்தேஜஸ்கால்னு சொல்லியிருக்க. நிஸ்தேஜசோ வதஸ்யேனான் வதஸ்யேனான்யத்வம் பிராமண புங்கவான். இப்படி மிகச்சிறந்ததான பிராமணால் போய் இப்படி நீ சொல்லியிருக்காய். தேன சிஷ்யேனா, அப்படி பிராமணாவமானம் பண்ணியிருக்கக்கூடியதான ஒரு சிஷ்யனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தேன சிஷ்யேனார்த்தோஸ்தி மமாஜ்ஞா பங்ககாரிணா, என்னுடைய ஆக்ஞா பங்கத்தை பண்ணி எல்லாருமா சேர்ந்து பண்ணுங்கன்னு போது நான் ஒருத்தனே பண்ணிடுறேன், இவெல்லாம் என்னத்துக்குன்னு சொல்கிறியே, அப்படி அவமானம் பண்ணினியே, நிஸ்தேஜஸ்கால்னு சொல்கிறையே, அல்ப தபஸுகள்னு சொல்கிறையே, இப்படி பிராமணாபமானம் பண்ணதான நீ, உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வரைக்கும் நான் கற்றுக் கொடுத்ததான கல்விகளை எல்லாம் இங்கேயே விட்டு விட்டு போயிட வேண்டியது அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய வார்த்தைகளை வேற மீறி இருக்கிறாய் நீ அப்படின்னார். யாஜ்ஞவல்க்யஸ்ததः ப்ராஹ பக்தியை தத்தே மயோதிதம் மமாப்யலம் த்வயா தீதம் யன்மயா ததிதம் த்விஜ. யாஜ்ஞவல்க்யர் சொன்னார், யாஜ்ஞவல்க்யஸ்ததः ப்ராஹ பக்தியை தத்தே மயோதிதம். நான் இதெல்லாம் பக்தியினால தான் நான் சொன்னேன், ஒன்றும் தோஷமாக சொல்லிடலை. ஆனால் மமாப்யலம் த்வயா தீதம் யன்மயா ததிதம் த்விஜ. மமாப்பி அலம் த்வயா தீதம், உம்மாலே அறியப்பெற்றதானது என்னவோ அது அடியனுக்கும் போரும். என்மையா ததிதம் த்விஜ, நான் என்ன உங்கள்கிட்ட வந்து கற்றுண்டனோ அது போரும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதை கொடுத்துட்டோம். இது புராணங்கள்லேருந்து சிலதெல்லாம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது ஒரு ஆச்சாரியன் ஏதோ கோபமாக சொன்னார் அப்படின்னா அந்த ஆச்சாரியனிட பார்த்து ஏதோ அப்படி சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவரை பார்த்து நான் அடியனும் உங்கள்கிட்ட கற்றுண்டது போரும்னு சொல்லிடுவாளா? இது என்னமோ அப்படி நடந்து தான். இங்கே என் பக்கத்துலேயே யாஜ்ஞவல்க்யருடைய பெரிய ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. இது யாருடையும் அபமானப்படுத்துறது இல்லை, அங்கே இருக்கக்கூடியதை நாம் சொல்கிறோம், அங்கே இருக்கக்கூடியதை ரிஷிகள் காண்பிச்சிருக்கா. அப்போது மமாப்யலம் த்வயா தீதம், த்வயா மம யத் அதீதம் தத் அலம் மயா ததிதம் த்விஜ. அதனால் நீங்கள் கேட்ட மாதிரியே கொடுத்துட்றேன் அப்படின்னு என்ன பண்ணாரா? இத்யுக்தோ ஸ்ரீ பராசர உவாச்ச இத்யுக்தோ ருதிராக்தானி சரூபாணி யஜூம்ஷிசாஹ சர்தயித்வா ததௌ தஸ்மை யயௌ சஸ்வேச்சயா முனிஹி. இத்யுக்தோ ருதிராக்தானி சரூபாணி யஜூம்ஷிசாஹ, இப்படி சொல்லப்பட்டவராய் அவர் ருதிராக்தானி சரூபாணி யஜும்ஷி, வடிவமெடுத்து வந்ததான யஜுஷுகள் போல இருக்கக்கூடியதான ருதிராக்தானி நெருப்பு கணல்களை அவர் சர்தயித்வா வெளிக்கொணர்ந்து தன்னுடைய உள்ளேருந்து வேதங்களை எல்லாமே அப்படியே நேர தணல்களாக ஆக்கி வெளிப்படுத்தி யயௌ சஸ்வேச்சயா முனிஹி, அவர் தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலேயே அதை சமர்ப்பிச்சுட்டு அவர் போயிட்டார். இப்போது அவர் கற்றுக்கொண்டதான வேதங்கள் எல்லாம் பிரகாசமாக அப்படியே தணல் மாதிரி இருக்குது. யஜூம்ஷ்யத விசிருஷ்டானி யாஜ்ஞவல்கேன வைத்விஜ ஜக்ருஹு ஸ்தித்திரா பூத்வா தைத்திரீயாஸ்து தே ததாஹ. அப்போது மிச்சம் இருக்கக்கூடியதான சிஷ்யர்கள் ஆச்சாரியனினுடைய கட்டளையினால் அந்த நெருப்பு தணல்களை சாப்பிட்டார்கள். எப்படின்னார், நெருப்பு கோழி மாதிரியாக தித்திரி பக்ஷியினுடைய ரூபத்தில் யஜூம்ஷ்யத விசிருஷ்டானி யாஜ்ஞவல்கேன வைஹி த்விஜ, யாஜ்ஞவல்கராலே வெளிப்படுத்தப்பட்டதான அந்த யஜுஷுகளை ஜக்ருஹு தித்திரா பூத்வா, தித்திரி பட்சிகளாக மாறினவர்களாய் தைத்தரியாஸ்து தே ததா, அதனால் அவர்கள் அந்த தித்திரி பட்சியாக எடுத்துண்டு அவர் கக்கினதான வேதங்களை சாப்பிட்டார்கள்ங்கிற காரணத்தினால அவர்களாலே பிரவர்த்தித்தமானதான வேத பாகம் தைத்திரியம் அப்படின்னு சொல்லப்பட்டது. பிரம்மஹத்யா விரதம் சீர்ணம் குருணா சோதிதைஸ்துயைஹி சரகாத்வர்யவஸ்தேது சரணான் முனிசத்தமா. இப்படி யாரெல்லாம் ஆச்சாரியனினுடையதான வார்த்தைகளை கேட்டு பிரம்மஹத்யா விரதம் சீர்ணம் குருணா சோதிதைஸ்துயைஹி, கட்டளையினாலே ஆச்சாரியனினுடைய கட்டளையினாலே அவர்களினாலே அந்த பிரம்மஹத்யா விரதமானது செய்யப்பட்டதோ அவளுக்கெல்லாம் சரகாத்வர்யவஸ்தேது சரணான் முனிசத்தமா,
அவள் விரதாச்சரணங்களை பண்ண காரணத்தினால சரகாத்வர்யூன்னே சொல்லப்பட்டார்கள். சரகாத்வர்யவஸ்தேது, சரகாத்வர்யுகள் என்று அழைக்கப்பெற்றார்கள். என்ன விரதாச்சரணம் பண்ணின காரணத்தினால். யாஜ்ஞவல்க்யோபி மைத்ரேய பிராணாயாமபராயணः துஷ்டாவ பிரயத சூரியம் யஜூம்ஷபிலசம்ஸ்ததः. இப்போது நிர்வேதமாக ஆயிட்டார். யார்? நிர்வேதராக ஆயிட்டார். வாஸ்தவத்தில் அவர் நிர்வேத தப்தராக ஆயிட்டார். இப்படி வேதம் இல்லையேன்னு வருந்தினவராக ஆயிட்டார். நிர்வேத, வேதமற்றதனாலே நிர்வேதம் வருத்தத்தை கொண்டவராய் யாஜ்ஞவல்கியர் யஜுஷுகள் தனக்கு மறுபடியும் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிராணாயாமம் பண்ணிண்டு சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணார். நித்தியமாக பார்க்கிறார். அதனால் துஷ்டாவ பிரயத சூரியம், சூரியனை அவர் ஸ்தோத்திரம் பண்ணார். என்னன்னு பண்ணார்? அந்த யாஜ்ஞவல்கிய பண்ணதான சூரிய ஸ்துதி. யாஜ்ஞவல்கிய உவாச்ச நமஸ்ஸவித்ரே துவாராய முக்தேரமித தேஜசே ரிக்யஜுஸ்ஸாமபூதாய த்ரயீ தாம்னே சதே நமः. நமஸ்ஸவித்ரே துவாராய முக்தேரமித தேஜசே. துவாராய முக்தேஹே, முக்திக்கு வழியாக இருக்கக்கூடியவர். என்ன? சூரிய மண்டலத்தின் சூரிய மண்டலத்தின் ஊடு புக்குன்னு தான் சொல்லியிருக்கு. சூரிய மண்டலத்தின் வழியாக தான் பழந்துட்டு போனால் தான் அதுக்கு போனவா திரும்பி வரமாட்டாள் அப்படிங்கிறதாக இருக்குது. இப்போ சூரிய மண்டலத்தை பழந்துட்டு போகணும். அப்போ அவன்தான் முக்தேகே துவார, மோட்சத்திற்கான வழி. அமித தேஜஸே, குறைவில்லாததான தேஜஸ். ரிக்யஜுஸ்ஸாமபூதாய, அவன் வேதைரசூன்யஸ்திரிபிரேதி சூர்யான்னு ரிக்யஜுஸ்ஸாமா தர்வமானதான 3 வேதத்தினுடைய ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியதான த்ரயீ தாம்னே சதே நமः, வேதத்தையே இருப்பிடமாக கொண்டவன் அல்லது 3 வகையானதான இடங்களிலே பிரகாசிக்கக்கூடியவன். எப்படிப்பட்டவன் அப்படின்னார் சுவாமி தேசிகன். வரதாய நமஸ்துபியம் பாஹ்யாந்தர ஹவிர்புஜே அப்படிங்கிறதான ஸ்லோகத்தில் பெருமாள் வரதனாக இருக்கக்கூடியவன். எல்லா விதமானதான திருதாம்னே பஞ்சஹேதையே வரதாய நமஸ்துபியம் அப்படின்னு காண்பிக்கிறார். அப்போ திருதாமா அப்படின்னா சூரிய மண்டலம், ஸ்ரீவைகுண்டம், பார்க்கடலுங்கிறதான 3 லோகங்களையும் இருப்பிடமாக கொண்டவன். வேதத்தையே இருப்பிடமாக கொண்டவன். அப்படிப்பட்டதான பிரபன்னாளினுடைய மோட்சத்திற்கு எந்த மண்டலத்தை பிளந்துண்டு போகிறதுனாலே மோட்சத்திற்கு ஆதாரமாக வழியாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டதான உனக்கு நமஸ்ஸவித்ரே துவாராய முக்தேர் அமித தேஜசே ரிக்யஜுஸ்ஸாமபூதாய த்ரயீ தாம்னே சதே நமः. நமோக்னீஷோமபூதாய ஜகதः காரணாத்மனே பாஸ்கராய பரம் தேஜः சௌஷும்ன ருச்சிபிப்ரதே. நமோக்னீஷோமபூதாய, அக்னிஷோமன்கிறதான தேவதா ரூபமாக இருப்பவனே, ஜகதः காரணாத்மனே, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமான், ரிஷிகளினுடைய ஹிருதயங்களில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சூரிய மண்டலத்திலேயும் இருக்கான். அப்படிங்கிற காரணத்தினால ஜகதः அக்னிஷோமபூதாய ஜகதः காரணாத்மனே, ஜகத்காரணபூதமாக இருக்கக்கூடியதே, பாஸ்கராய பரம் தேஜः சௌஷும்ன ருச்சிபிப்ரதே. நன்ன சுஷும்னாங்கிறதான நாடி, அந்த நாடியினுடையதான தேஜஸை கொண்டவன். பாஸ்கராய பரம் தேஜஸ் சௌஷும்ன ருச்சிபிப்ரதே. சுஷும்னாங்கிறதான ஒரு தேஜஸ் கொண்டதான ஒரு நாடி, அந்த நாடியை கொண்டிருக்கக்கூடியதால் உனக்கு பாஸ்கராய பரம் தேஜஸ் சௌஷும்ன ருச்சிபிப்ரதே, அப்படிப்பட்டதான உனக்கு, காரணாத்மாவான உனக்கு நமஸ்காரங்கள். கலாகாஷ்டா நிமேஷாதி காலஜானாத்மரூபிணே தியேயாய விஷ்ணுரூபாய பரமாக்ஷரரூபிணே. கலாகாஷ்டா நிமேஷம் முதலியதான காலத்தினுடைய பாகங்கள். கலாகாஷ்டா அனிமேஷாதி, அனிமேஷம்னா இது இல்லாமல் இமைக்காமல் இருக்கிறது. இவை முதலிய கலாகாஷ்டா முதலியதான கலாகாஷ்டா நிமேஷாதி, அல்லது நிமேஷங்கிறது ஒரு கால அளவு. இப்படி கலை, காஷ்டம்,
நிமேஷம் முதலியதான நிமிஷம்னு நம்ம சொல்கிறது. காலஜானாத்மரூபிணே, அப்படி காலத்தை பற்றி நன்கு அறிந்ததான ஆத்மரூபியானதான சூரியனான உனக்கு தியேயாய விஷ்ணு ரூபாய பரமாக்ஷரூபிணே, இப்படி பரமாக்ஷஸ்வரூபியாய் விஷ்ணு ரூபத்தில் இருக்கக்கூடியவனே உனக்கு நமஸ்காரங்கள். பிபர்த்திய சுரகணான் ஆப்யாயேந்தும் ஸ்வரஷ்மிபிஹி ஸ்வதாமிருதேன ச பித்ரும்ஸ்தஸ்மை திருப்தியாத்மனே நமஹ. அந்த அந்த இவனே சூரியனே எப்படி இருக்கான்னார், தியேயாய விஷ்ணு ரூபாய கலாகாஷ்ட காஷ்டா நிமேஷாதி காலஜானாத்மரூபிணே தியேயாய விஷ்ணு ரூபாய பரமாக்ஷரரூபிணே, பரமாகவும் அக்ஷரமாகவும் இருக்கக்கூடியதான விஷ்ணு ரூபனான உனக்கு நமஸ்காரங்கள். பிபர்த்திய சுரகணான் ஆப்யாயேந்தும் ஸ்வரஷ்மிபிஹி ஸ்வதாமிருதேன ச பித்ருன்ஸ்தஸ்மை திருப்தியாத்மனே நமஹ. அந்த திருப்திங்கிறதான ரூபத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமானுடையதான இந்த தன்மைதான் இப்படி நம்மளுக்கு திருப்தியாக பரிணமிக்கிறதாம். ஸ்வதாமிருதேன ச பித்ருன்னு தஸ்மை திருப்தியாத்மனே நமஹ. திருப்திகளை கொண்டிருக்கக்கூடியதான எம்பெருமானுக்கு, அதாவது திருப்தி ஆத்மா அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எல்லா விதமானதான இதையும் பண்ணி எம்பெருமானுக்கு எல்லா விதமான பித்ரு ரூபத்திலேயும் எல்லா விதமானதான உபச்சாரங்களுமா. ஸ்வதாமிருத்தேன ச பித்ருன்னு, ஸ்வதா அப்படிங்கிறதான வார்த்தையினாலே தன்னுடைய பித்திருக்களுக்கும், தஸ்மை திருப்தியாத்மனே நமஹ அப்படிப்பட்டதான திருப்தி ஸ்வரூபியான உனக்கு நமஸ்காரங்கள். ஏன்னார், இந்த லோகத்தில் என்னென்ன உண்டோ அது தேவதைகளுக்கெல்லாம் போய் சேர்றதுன்னார். அதுக்கு ஸ்வதான்னு பெயர். அந்த ஸ்வதாமிருத்தேன ச பித்ருன் தஸ்மை திருப்தியாத்மனே நமஹ, ஸ்வதாகாரத்தினாலே பித்திருக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதான உனக்கு நமஸ்காரங்கள். ஹிமாம்பு கர்ம விருஷ்டீனாம் கர்த்தா கர்த்தா சயஃப் பிரபு. ஹிமம் பனி, அம்பு மழை, கர்ம வெயில், இந்த ரூபத்தில் இருக்கக்கூடியதான ஹிமாம்பு வருஷ விருஷ்டீனாம் கர்த்தா பர்த்தா சயஃப் பிரபு. அவைகளை எல்லாவற்றையும் யார் படைத்தானோ, யார் அவைகளையெல்லாம் அவசியமாக காப்பாற்றி பரணம் பண்ண போகிறவனோ அப்படிப்பட்டதான ஸ்வதாமிருத்தேன ச பித்ருன் தஸ்மை திருப்தியாத்மனே நமஹ. ஹிமாம்பு கர்ம விருஷ்டீனாம் கர்த்தா கர்த்தா பர்த்தா சயஃப் பிரபு தஸ்மை திரிகாலரூபாய நம சூர்யாய வேதசே. இப்படி மூன்று, அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம் என்கின்றதான மூன்று வகையானதான காலங்கள், அவைகள் எல்லாவற்றிற்குமே திரிகால ரூபாய நம சூர்யாய வேதசே. அப்படி சூரிய தேவதையானதான உனக்கு சிரஷ்டாவாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரங்கள். அபஹந்தி தமோம் யஸ்ச ஜகதோம் அபஹந்தி ததோ தமோ யஸ்ச ஜகதோஸ்ய ஜகத்பதி சத்வதாம தரோ தேவோ நமஸ்தஸ்மை விவஸ்வதே. நமஸ்தஸ்மை விவஸ்வதே. சூரியனுக்கு நமஸ்காரங்கள். எப்படிப்பட்டவன்? அபஹந்தி தமோ யஸ்ச, எல்லா விதமானதான இருட்டுகளையும் போக்கடிக்கக்கூடியவன். ஜகதோஸ்ய ஜகத்பதி, ஜகத்தினுடைய இருட்டையும் போக்கடிக்கக்கூடியதான பிரபு ஜகத்பதி. அபஹந்தி தமோ யஸ்ச ஜகதோஸ்ய ஜகத்பதி சத்வதாம வரோ தேவாஹ நமஸ்தஸ்மை விவஸ்வதே. இப்படி சத்வத்தினுடையதான தேஜஸையே, சத்வரூபமானதான நித்தியமானதான தேஜஸையே கொண்டிருக்கக்கூடியதான உனக்கு நமஸ்காரங்கள். சத்வதாம தரோ தேவோ நமஸ்தஸ்மை விவஸ்வதே. அது வரைக்கும்
சத்கர்மயோக்யோ ந ஜனாः நைவாபசுத்தி காரணம் நைவாபசுத்தி காரணம் யஸ்மின் அனுதினே தஸ்மை நமோ தேவாய பாஸ்வதே. சத்கர்ம யோக்யோ ந ஜனோ நைவாபசுத்தி காரணம். சத்கர்ம யோக்யோ ந ஜனஹ, எந்த ஜனன் நல்ல கர்மாக்களுக்கெல்லாம் யோக்கியமாக மாட்டானோ, யஸ்மின் உதித்தே, யார் ஒருத்தன் எழுந்துட்டானால், புத்தி காரணம் நைவாப, எந்த ஒரு சூரியன் எழுந்து விட்டானாகில் இந்த நைவாபசுத்தி காரணம். இப்போ நாம் யாகாதி இது பித்திருக்களுக்காக பண்ணக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் இருக்கே, இதெல்லாமே நைவாபாஹா சுத்தி காரணம். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறச்சையும் சரி அல்லது இவனாக இருக்கிறச்சையும் சரி, சூரிய ரூபத்தில் இருக்கக்கூடியதும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அந்த எம்பெருமான் நிச்சயமாக சுத்தி கர்த்தாங்கிறதுனால சத்கர்ம யோக்யோ நஜனோ நைவாபசுத்தி காரணம் யஸ்மின் அனுதித்தே தஸ்மை நமோ தேவாய பாஸ்வதே. யார் எந்த சூரியனானவன் தோன்றவில்லையானால், சூரியனை உதிக்கலைனால், சத்கர்மயோக்யோ ந ஜனாக, எந்த மக்களெல்லாம் சத்கர்மாக்களை பண்ண முடியாதோ, சூரியனே வரலை அப்படின்னா நாம் பண்ண முடியாதான். அதனால் சத்கர்மயோக்யோ ந ஜனாக நைவாபசுத்தி காரணம். ஆப்போவை சர்வா தேவதாகான்னு எல்லா விதமானதான ஜலங்கள்லேயும் எம்பெருமானுடைய தன்மை இருக்கிற காரணத்தினால அது நமக்கு பாப்பத்தை எல்லாம் போக்கடிக்கிறது அதில் மூழ்கினால் அப்படின்னார். அது கூட யஸ்மின் அனுதித்தே, யார் ஒருத்தன் தோன்றவில்லையானால் அதெல்லாம் பிரயோஜனமற்றதாக போய்விடுமோ. எல்லா ஆபத்தில் எல்லா விதமான தீர்த்தத்தில் தேவதைகளும் இருக்கான்னா கூட அது அந்த ஜலம் பிரயோஜனவத்தாக ஆகணுமானால் அப்போ அதுக்கு ஒரே காரணம் இந்த சூரியன் உதிச்சிருக்கான்ங்கிறதுனால தான். யார் ஒருத்தர் உதிக்கவில்லையானால் இந்த ஜலங்கள் எல்லாம் கூட பரமபோக்கியமாக இருந்திராதோ அப்படிப்பட்டவன். தஸ்மை திரிகாலரூபாய நம சூர்யாய வேதசே அபஹந்தி தமோ யஸ்ச ஜகதோஸ்ய ஜகத்பதி சத்வதாமதரோ தேவோ நமஸ்தஸ்மை விவஸ்வதே. சத்வதாமதரஹ, சத்வமானதும் அதற்குரியதான சிறந்ததான தாம தேஜஸ் அதை கொண்டவனாய் ஒரு மகா தேஜஸ்வியாய் இருக்கக்கூடியவனான சேவகா சூர்யாக தஸ்மை விவஸ்வதே. அப்படிப்பட்டதான சத்கர்மாக்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியதான உனக்கு, அந்த பரமாத்மஸ்வரூபியான உனக்கு எந்த ஒருத்தன் தோன்றவில்லையானால் லோகங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு போயிடுமோ அப்படிப்பட்டதான உனக்கு எங்களினுடையதான நமஸ்காரங்கள் அப்படிங்கிறத வேறு மாதிரி சொல்கிறார். யஸ்மின் அனுதித்தே தஸ்மை நமோ தேவாய பாஸ்வதே. எந்த பாஸ்வானாகிற சூரியன் தோன்றவில்லையானால் இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணறதுக்கே அருகதை இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்களோ. ஸ்பிருஷ்டோ யதம் சுபிர்லோகா கிரியா யோக்யம் ஹி ஜாயத்தே. எந்த சூரியனினுடைய கிரணம் எந்த மூலையில் பட்டாலும் அது நிச்சயமாக கொண்டாடத்தக்க இடமாக ஆகிவிடுகின்றது. யஸ்மின் அனுதித்தே தஸ்மை நமோ தேவாய பாசத்தே. ஸ்பிருஷ்டோ யதம் சுபிர்லோகா கிரியா யோக்யோபி ஜாயத்தே. அவன் எங்கேயோ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அந்த சூரியனுடைய கிரணம் பூமியில் பட்டுடுத்துன்னா அந்த கிரணங்களை கொண்டு அவனுடைய பாக்கியத்தை உணர்ந்து அவன் நிச்சயமாக நம்மாலே ரட்சிக்கத்தக்கவன் அப்படிங்கிற புத்தியோட கூட பவித்திர காரணாய, பவித்திரமானதான ஒரு காரணங்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு தஸ்மை சுத்தாத்மனே நமஹா, அப்படிப்பட்டதான சுத்தஸ்வரூபியானதான உனக்கு நமஸ்காரங்கள். இத்தனை ஸ்லோகத்தில் இப்பொழுது தான் சுத்தஸ்வரூபியாக இருக்கக்கூடியதான பவித்திரமானதான தன்மையை ஏற்படுத்துபவன் அப்படிங்கிறதால முக்தகண்டமாக காண்பிக்கிறார். என்னன்னார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேர்லாம் ஆற்றுல எந்த விதமான காரியத்தையும் பண்ணுறதில்லை. ஏன்னர் அவள் எல்லாவற்றிற்கும் கிரியா யோக்கியமாக எந்த ஒரு சூரியன் தோன்றினால் மாத்திரமே இருக்கின்றதோ
அந்த பவித்திரத்தை ஏற்படுத்தக்கூடியதான சூரியன். அனுதித்தே சூரிய எந்த விதமான காரியமும் பலிக்காது, சிறந்ததல்ல அப்படிங்கிறது. அத்தியல்ப துவாதசி இருந்தால் மாத்திரம்தான் அப்படியே சூரியோதயத்துக்கு காத்துண்டு அடியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாத்தியானிகம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணுறதுங்கிறது. அப்போ சுத்தி வரணமான சூரியன் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது. நமசவித்ரே சூர்யாய பாஸ்கராய விவஸ்வதே ஆதித்யாதி பூதாய தேவாதீனாம் நமோ நமஹ. இப்படி சூரியனாக இருக்கக்கூடியதான உனக்கு நமஸ்காரங்கள். ஹிரண்மயம் ரதம் யஸ்ய கேதவோ மிருதவாஜினாः பஹந்தி புவனாலோகி சக்ஷுஷம் தம் நமாம்யஹம். யாருடையதான தேரானது ஹிரண்மயம் தங்கமாயிருக்கிறதோ, கேத்தவாக அமிர்தவாஜினாக மிகச்சிறந்ததாக ஓடக்கூடியதான அத்தியுதமானதான குதிரைகள் எவனுக்கோ, வஹந்தி புவனாலோகி சக்ஷுஷம் தம் நமாம்யஹம். எல்லா லோகங்களும் எவனை ஆஸ்தையோடு பார்க்குமோ அப்படிப்பட்டதான உனக்கு, சூரியனாகிறதான உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சூரிய தேவத்தையை பார்த்து யாரும் சொல்லாமல் தனக்கே தோணி அவர் ஸ்தோத்திரத்தை பண்ணுறார். இப்போ அதுக்கு மேலே அத்தியாயசேஷம் 5-6 ஸ்லோகத்தில் முடிக்கிறார். 5 ஸ்லோகம். இத்யேவமாதிபிஸ்தேன ஸ்தூயமானஸ்ய வைரவிஹி. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான சூரிய தேவதையானவன் பாஜிரூபதரஃப் பிராக, ஒரு குதிரையின் வேஷத்தை எடுத்துக்கொண்டு வந்தவனாய், பிராக விரியதாமிதி வாஞ்சிதம். அப்பா நான் சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு என்ன வாஞ்சித்தமோ அதை கேளு, வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார் அந்த சூரிய பகவான். யாஜ்ஞவல்க்யஸ்ததா பிராக பிரணிபத்ய திவாகரம் பெருமான். இவனை சேவிச்சு, சூரியனை சேவிச்சு கை கூப்பிண்டு சொன்னான், என்ன யஜூம்ஷிதானி மே தேஹி யானி சந்தி நமே குரௌ. சூரியன் ஒரு வரத்தை வாங்கிக்கோன்னு சொன்ன பொழுது, இதுவரைக்கும் என்னுடைய குருவினிடத்திலே இல்லாததான ஒரு வேதத்தை எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னார். யஜூம்ஷிதானி மே தேஹி யானி சந்தி ந மே குரௌ. எந்த ஒரு மந்திரத்தை நீர் கொடுத்தால் அந்த மந்திரமானது என்னுடைய ஆச்சாரியனிடத்தில் இருக்க பெறாதோ அப்படிப்பட்டதான உத்கிருஷ்டமான ஒரு வரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா. ஏவமுக்தோ ததௌ தஸ்மை யஜூம்ஷி பகவான் ரவிஹி. அவனுக்கு உடனேயே ஏவமுக்தோ ததௌ தஸ்மை யஜூம்ஷி பகவான் ரவிஹி. சூரிய தேவத்தையும் இம்மாதிரி என்னுடைய குருவுக்கு இல்லாததான உத்கிருஷ்டமானதான மந்திரங்களை எனக்கு நீங்கள் அனுகிரகிக்கணும்னு சொன்ன பொழுது, அந்த இவனும் யஜூம்ஷி பகவான் ரவிஹி ததௌ, யஜுஷுகளை சூரியனானவன் அவனுக்கு கொடுத்தான். அயாத்தயாம சம்ஞானி யானி பிரம்மேதி, அயாத்தயாம சம்ஞானி யானி மேத்தின தத்குரு. அயாத்தயாமாங்கிறதான பெயர் கொண்டிருக்கக்கூடியது எவைகள் அவருடைய ஆச்சாரியனுக்கு தெரியாதோ அப்படிப்பட்டதான ஆச்சாரியரையும் மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அனுகிரகத்தை பெற்றவனாய் யாஜ்ஞவல்க்யன் ஆனான். அயாத்தயாம சம்ஞானி யானி வேத்தி ந தத்குரு யஜூம்ஷியைரதீதானி தானி விப்ரைர்த்விஜோத்தமா. வாஜினஸ்தே சமாக்ஷ்யாதாः சூர்யோப்யஸ்வோ பவத்தயதாः யஜூம்ஷியைரதீதானி தானி விப்ரைர்த்விஜோத்தம. எந்த யஜுஷ் முதலியவர்களெல்லாம் யார் எந்த விதமானதான பாகத்தை அனுகிரகித்தார்களோ அதில் யஜூம்ஷியைரதீதானி தானி விப்ரைர்த்விஜோத்தமா. பாஜினஸ்தே சமாக்ஷ்யாதாக, அவர்களுக்கு வாஜிகள் அப்படின்னு பெயர். சூர்யோப்யஸ்வோ பவத்யதாக, ஏன்னால் அவளுக்கு சூரியனே ஆச்சாரியனாக இருந்தான் அப்படிங்கிறதுனால. சாக்கா பேதாஸ்து தேஷாம் வை தச பஞ்சச்சவாதினாம் 15 தசபஞ்சச்சவாதினாம். அப்படி என்ன விதமானதான சாக்கா பேதங்கள் இருக்கோ, காண்வாத்யாசு மகாபாக யாஜ்ஞவல்க்யாः பிரகீர்த்திதா. சாக்கா பேதாஸ்து தேஷாம் வை தசபஞ்சச்சவாதினாம். தசபஞ்சச்ச 5ம் 10மாக இருக்கக்கூடியவைகள். சாக்கா பேதாஸ்து தேஷாம் வை தசபஞ்சச்சவாதினாம் காண்வாத்யாசு மகாபாக யாஜ்ஞவல்க்ய
யாஜ்ஞவல்க்யா பிரகீர்த்திதா. இப்படி யஜுர்வேதத்தில் சுக்ல யஜுஸினுடையதான உற்பத்தி சூரியோபஸ்தானம் பண்ணி, அதாவது சூரியனை கொண்டாடி சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படிங்கிறதாக கேட்டு வாஜி ரூபதரஃப் பிராக, அவன் வந்து ஒரு குதிரை ரூபத்தில் வந்து அவள்கிட்ட கேட்க, யாஜ்ஞவல்கியர் தனக்கு யஜுஷுகள் வேணும், எந்த மாதிரியான யஜுஷுகள் எல்லாம் இதுவரைக்கும் எங்கள் ஆச்சாரியனிடத்திலே கூட இல்லையோ அந்த மாதிரி வேணும்னு சொல்லி அவன் யஜுஷுகளெல்லாம் அவனுக்கு அந்த சூரியன் எம்பெருமான் சூரியனை கொடுத்தான். அதெல்லாம் என்னதுனார், அயாத்தயாமசம் ஞானி யானி வேத்தின தத்குரு, அதுகளுக்கு அயாத்தயாமங்கள் அப்படின்னு. யாத்தயாமம் அப்படின்னா ஒரு ராத்திரி கழிஞ்சது, அப்படி அயாத்தயாமங்கள்னு பெயர். அப்படி ஒவ்வொரு நாளும் ராத்திரி சம்பந்தப்பட்டிராததாய் அவன் அவைகளை கொடுத்தான். அதை யார் யாரெல்லாம் பார்த்தாலோ படித்தாலோ சேவித்தாலோ அவளுக்கு வாஜிகள்னே பெயர். ஏன்னா வாஜி ரூபத்தில் அவன் கொடுத்தான் அப்படிங்கிறதுனால வாஜிகள் அப்படிங்கிறதாகவே அவளுக்கு பேர். அந்த மாதிரி வாஜிகளுக்கு ஒரு 15 தச பஞ்சச்ச வாஜினாம், அதிலுக்கு காண்வ சாக்கா மாத்தியந்தின சாக்காங்கிறதான பல வகைப்பட்டவைகள் எல்லாம் இருக்குதுன்னு சுக்ல யஜுர்வேதத்தினுடையதான அந்த சாக்கா பேதங்களை காண்பித்தார். இப்படி யஜுர்வேதத்தினுடையதான தைத்திரிய சாக்கை தோற்றத்தையும் அதனுடைய பிரிவுகளை இனிமேல் தான் சொல்லணும். ஆனால் இவர் நடுவில் அதுக்கு நிர்வேதராக ஆயிட்டார், வேதம் இல்லாதவனாக ஆகிவிட்டோமே அப்படிங்கிற காரணத்தினால சூரியனை உபஸ்தானம் பண்ணி சூரியன் கொண்டாடி சூரியன் உபஸ்தாய அவனை கொண்டாடி அவனும் இவருக்கு என்ன வேணுங்கிறதாக கேள்வி. அதில் எப்படி சொல்லுவார்னா, இங்கே வெறுமை சாதாரணமாக சொல்லிட்டார், சூரியனுடைய கதியை தடுத்தாராம். இப்படி ஒருத்தர் வந்து ஒரு ஞானத்தை நம்மள்டேருந்து தான் பெறணும்னு இருக்கானேங்கிறதுனால அவன் சூரியன் கேட்டானா, எனக்கு நிந்துண்டே சொல்ல முடியாது, நான் எப்பொழுதுமே சதா பானு சக்ருத்யுக்த துரங்க ஏவன்னர் காளிதாசர், இப்படி நான் ஒரு இடத்துல நின்றுண்டே சொல்ல முடியாதே, அதனால் நான் எப்படி உனக்கு சொல்லுவேன்னு நீங்கள் எப்படி சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொன்னாராம். அதனால் அதில் அந்த சூரியனினுடைய தேர் மாதிரி அப்படி மேலேயும் கீழையுமே தான் போயிட்டு வருமா. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே அப்படின்னு 2 ஸ்வரம் தான், மேலே போகும் கீழே இருக்கும், தனியாக நடுவில் இருக்கக்கூடிய ஸ்வரம் இல்லாமல் இருக்கக்கூடியது. அப்படி தான் அவரிடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய வேதத்தை பெற்று அவன் வாஜி ரூபத்தில் வந்து குதிரை ரூபத்தில் வந்து சொன்னான்ங்கிறதுனால அவளுக்கு வாஜசனேய சம்ஹிதானே அதுக்கு பேர் இருக்குது. அதெல்லாம் அப்படி அவர்களெல்லாம் வாஜிகள்னு பெயர். அதில் காண்வர் முதலிய காண்வ சாக்கா மாத்தியந்தின சாக்காங்கிறதெல்லாம் இப்படி யாஜ்ஞவல்கிய சரித்திரத்தை ரொம்ப சுருக்கமாக காண்பித்தார். அதற்கு மேலே சாமவேதத்தினுடையதான பிரிவுகளை காண்பிக்க போகிறார். ரிக்வேதத்தினுடைய தைத்திரிய சாக்கை அப்படிங்கிறதுக்கு தனித்தனியாக அவர் வந்து என்னென்ன சாக்கைகள்ங்கிறது இப்போ சொல்ல போகிறதில்ல. சாமவேதத்தினுடையதான சாக்கைகளை அடுத்த அத்தியாயத்தில் காண்பிக்கிறார். 6வது அத்தியாயம். எம்பெருமான அனுகிரகத்தில் பின்னாடி அவைகளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.